சிரித்தவன் அழுவதும் அழுபவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த வினைதானே. இப்போ நான் 60 வயசுல இருக்கேன், 90 வயசு வரைக்கும் அந்த பணத்தை அந்த 1 கோடியை வச்சுட்டு வாழ முடியுமா? இன்னைக்கு 1 லட்சம் ரூபா உங்களுக்கு செலவு இருக்குன்னு சொன்னா 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 1,80,000 ரூபா ஆகும். ஸோ ஒருத்தர் 25 லட்சம் சேர்க்கணும், 10 வருஷத்தில் சேர்க்கணும்னா நம்ம ஒரு கால்குலேஷனை நம்ம வியூவர்ஸ்க்கு கொடுக்கலாம். இந்த 3 crores உடனே பயந்துட வேண்டாம். அதை ஒரு லிமிட்டட் பீரியட் எஸ்ஐபிலே பண்ண முடியும். ஃபூல்ஸ் ஆர் ஆல்வேஸ் கான்ஃபிடென்ட், வைஸ் இஸ் ஆல்வேஸ் இன் டவுட்னு சாக்ரட்டிஸ் சொல்கிறாங்க. நம்மளுக்கெல்லாம் பென்ஷன் கிடையாது, ஒன்லி டென்ஷன் தான். ஸோ அதனால் வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார், இப்போது ரீசெண்டாக நம்ம லைவ் போட்டோம், ரொம்ப நல்லா போச்சு. அந்த லைவில் நிறைய பேருக்கான டவுட்டாக இருந்தது ரிட்டைர்மெண்ட் பிளானிங். சார், இந்த கொஸ்டின் நானும் உங்கள்ட்ட ரொம்ப நாள் கேட்கணுன்றதான், எனக்கும் நிறைய டிஎம் வருது, இதை நீங்கள் சார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இருக்க டைம்ஸில் பார்த்தீங்கன்னா 1 கோடியை நம்ம ஃபஸ்ட்டு ரீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய பேர் நினைக்கிறதுலேருந்து பண்ணுற விஷயங்கள்லேருந்து எல்லாமே 1 கோடியை ரீச் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் இருக்குது. இப்போ போக போக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1 கோடியே நம்மளுக்கு பத்தாது போல அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு சில பேரோட சம்பளங்கள் நிறைய ஏறுது, நிறைய பேர் 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, 75,000, 80,000, 90,000 அப்படின்னு சம்பாதிக்கிற ஆளுங்க கூட அந்த சம்பளம் எங்களுக்கு பத்தாது போல அப்படின்ற ஒரு பயத்திலே இருக்காங்க. நம்ம நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம் சார், சேலரி இன்க்ரீஸ் பண்ண எல்லா விஷயங்களும் நல்லா மாறிட்டே வரும் அப்படின்னு. பட் இப்போ சேலரி இன்க்ரீஸ் பண்ணவங்க எல்லாருமே ஒரு ஃபியர்ல இருக்காங்க, என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி. 1 கோடி ரீச் பண்ணாலும் உங்களுக்கு பத்தாது அப்படின்ற ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த இடத்த நான் கேட்க விரும்புறது என்னன்னா சார், இன்ஃப்ளேஷன் அப்படின்றது நீங்க பேசுற வீடியோ எல்லாத்தையுமே சொல்லியிருக்கீங்க, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இன்ஃப்ளேஷன் தான் பெரிய ஒரு விஷயமா இருக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க சார். இப்போ நாங்கள் 1 கோடி சேர்த்தா எங்களுக்கு பத்தாதா சார் ஃபியூச்சர்? ஸோ ராஜாவானம்னா ராணியை தேடக்கூடாது, ராஜ்யத்தை தேடும். ஸோ பணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், 1 லட்சம் சம்பளம் இருந்தாலே பத்தாது. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா 1 கோடி இருந்தாலே பத்தாமல் போயிடும், 1 கோடி இருந்தாலே பத்தாது. பிகாஸ் நீங்கள் யூஆர் டாக்கிங் அபவுட் இன்ஃப்ளேஷன் ட்ரெஸ். இந்த இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்கலாம் நம்ம. இன்ஃப்ளேஷன் எப்படி என்ன, நம்ம முட்டை இவ்வளோ விலை 10 வருஷம் முன்னாடி, இப்போ சும்மா ஜஸ்ட் ஃபிலாசபிக்கலாக பேசுகிறத விட்டுட்டு ஹவு டு கால்குலேட் இன்ஃப்ளேஷன். இன்றைக்கி ப்ரெசண்ட்டாக உங்களுக்கு 25,000 செலவு இருக்குது, 50,000 செலவு இருக்குது, 1 லட்சம் செலவு இருக்குன்னா 10 வருஷத்தில் எவ்வளோ ஆகும், 15 வருஷத்தில் எவ்வளோ ஆகுங்கிற ஒரு ஆக்சுவல் கால்குலேஷனை நம்ம இந்த வீடியோவில் நம்ம கொடுக்கலாம். நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட். இன்ஃப்ளேஷன் இஸ் த தீஃப் அண்ட் இன்வெஸ்டிங் இஸ் த லாக்குன்னு நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். நீங்கள் 1 crore உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. எப்படி நான் 1 கோடி இருக்குது, 1 லட்சம் நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டே வரீங்க, ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கலாம், 8 வருஷம் 3 மாதத்துலேயே எல்லா பணமும் காலி ஆகிடும். கரெக்டாக? எப்படின்னா கல்யாணத்துக்கு 500 பேர் எதிர்பார்க்குறீங்க, ஒரு பட்ஜெட் போடுறீங்க, 3 லட்சம் செலவாதுங்கிறீங்க, 2,000 பேர் வந்தால் என்ன ஆகும்? இப்போது உங்களுக்கு பட்ஜெட் இன்னும் ஜாஸ்தி ஆகும். கரண்ட் போயிடுச்சு, வீட்டில் ஒரு லைட்டு ஒரு ஃபேன் யூஸ் பண்ணால் இன்வெர்டர் 6 மணி நேரம் வரும், 4 லைட்டு 4 ஃபேன் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? சீக்கிரம் கரைஞ்சி போயிடும். ஸோ அதனால் பணத்தை ஒன்று அதிகமாக கரைக்கக்கூடாது, இன்னொன்று இந்த 1 கோடியை வச்சுட்டு எவ்வளோ இருந்தாலும் நம்ம காலந்தள்ளலாம். பேசிக்கலி நான் சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்லாம், ரொம்ப நாள் சாப்பிட முடியுமா? இப்போ நான் 60 வயசில் இருக்கேன், 90 வயசு வரைக்கும் அந்த பணத்தை அந்த 1 கோடியை வச்சுட்டு வாழ முடியுமா? ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி போடணும். ஸோ இன்ஃப்ளேஷனை முதல்ல நம்ம சரியாக நம்ம மக்களுக்கு நம்ம கால்குலேட் பண்ணி கொடுக்கலாம். இன்றைக்கி இப்போ 1 லட்சம் எடுத்துக்கலாம், இப்போ 25,000, 10,000 கூட எடுத்துக்க முடியும். பட் ஒரு கால்குலேஷனுக்காக அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டால் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி 1 லட்சம் ரூபா உங்களுக்கு ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு 6% இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கலாம். 7% வேணாம், 5% வேணாம், 6%. உங்களுக்கு 10 வருஷம் கழித்து ஒரு 1.8 lakhs தேவை. அது கால்குலேட் பண்ணுவோம். இப்போ எப்பயுமே என்ன கால்குலேஷன்? ஃபியூச்சர் வேல்யூ, பிற்காலத்தில் என்ன வேல்யூ வேணுமோ, ஃபியூச்சர் வேல்யூ ஈக்குவல் டு present value multiplied by inflation to the whole power number of years. ஓகே, இதுதான் ஆக்சுவல் கால்குலேஷன். ஸோ இன்னைக்கு 1 லட்சம் ரூபா செலவு, சரியா? 1 லட்சத்தை போட்டிருக்கோம், 1 லட்சம் மல்டிப்ளைடு பை இன்ஃப்ளேஷன் 6% சொல்லும். ஸோ 1 + நீங்கள் இன்ஃப்ளேஷன் 1/6% போட்டுக்கிட்டிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1.06 வரும், சரியா? 1.06 10 வருஷத்தில் எவ்வளோ ஆகுங்கிறத பார்ப்போம். ஸோ 1 lakh மல்டிப்ளைடு பை 1.06 டு த ஹோல் பவர் ஆஃப் 10 நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு 1,79,000, 1,80,000 வரும். இதே 20 வருஷம் போட்டிங்கன்னா 3.2 lakhs வரும். ஸோ அப்படின்னா என்னென்னா இன்றைக்கி 1 லட்சம் ரூபா உங்களுக்கு செலவு இருக்குதுன்னு சொன்னால் 10 வருஷம் கழித்து உங்களுக்கு 1,80,000 ரூபா ஆகும். இன்றைக்கி 1 லட்ச ரூபா செலவு இருக்குன்னா 20 வருஷத்தில் 3.2 lakhs ஆகும். 30 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மேபி 5 lakhsக்கு மேலே ஆகும். எக்ஸாக்ட் கால்குலேஷன் போட்டால் நம்மளுக்கு கிளியராக தெரியும்.
ஸோ அது இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம கார்பஸை பில் பண்ணணும். ஓகே சார், இப்போது நீங்கள் இன்ஃப்ளேஷன் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது எல்லாம் சொன்னீங்க. இப்போ எனக்கு 1 கோடியே பத்தாது அப்படின்ற ஒரு விஷயம் வர ஒரு மோட்டிவேஷன் இருக்கா, அந்த கோலுக்கு போகிறதுக்கான மோட்டிவேஷன் இருக்கான்னு கேட்டால் இருக்க மாட்டேங்குது சார். ஸோ நீங்கள் எப்போவே சொல்லியிருக்கீங்க, நீங்கள் ஒரு கோலை வச்சா தான் அதுக்கேற்றது மாதிரி ஓட ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ என்னோடய கோல் நான் ஃபஸ்ட்டு 25 lakhs வச்சுக்கிறேன் சார். அதை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன சார் பண்ணணும்? சூப்பர். 100 ஸ்டெப்பு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு வைக்கணும். ஸோ இந்த 25 lakhs எத்தனை வருஷத்தில் அச்சீவ் பண்ணணும்? ஸோ வெல்த் எப்பயுமே எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்? எவ்வளோ முதலீடு பண்ண போகிறோம், எவ்வளோ காலம் முதலீடு பண்ண போகிறோம், என்ன பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது, இதை வச்சுட்டு தான் நம்மளுக்கு வெல்த் என்னங்கிறது தெரியும். ஸோ ஒருத்தர் 25 லட்சம் சேர்க்கணும், 10 வருஷத்தில் சேர்க்கணும்னா நம்ம ஒரு கால்குலேஷனை நம்ம வியூவர்ஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ ஒருத்தர் 12,000 ரூபாய் எஸ்ஐபி போடுறாரு, ஒரு 10 வருஷத்துக்கு தான் முதலீடு பண்ணுறாரு, அவருக்கு ஒரு 11% ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு வச்சுக்கலாம். அவருக்கு ஒரு 10 வருஷத்தில் அவருக்கு ஒரு 26 லட்சம் ஆகும். அதே அவர் ஒரு 20 வருஷம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வந்தார், விச் மீன்ஸ் 12,000 ரூபாயை 20 வருஷம் கண்டினியூ பண்ணிட்டு வந்தார்னு சொன்னால் அவருக்கு 1 crore கிடைக்கும். உங்கள் கொஸ்டின் என்னென்னா 25 லட்சத்தை அச்சீவ் பண்ணணும். லெட்ஸ் சி டிஃபரண்ட் பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் டு அச்சீவ் தட் மினிமம் 25 lakhs. 10 வருஷத்தில் எனக்கு மினிமம் 25 lakhs ஆகுது நான் அச்சீவ் பண்ணியிருக்கணும். அதுதான் நம்மளுடைய டார்கெட். ஒருத்தர் 8,000 ரூபாய் எஸ்ஐபி போடுறாரு, 10% ஸ்டெப் அப் பண்ணுறாருன்னு வச்சுங்க. 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு 25 லட்சம் இருக்கும். ஒருத்தர் எஸ்ஐபிலாம் பண்ண வேண்டாம், லம்சம் ஒரு 2 லட்சம் பண்ணுறாரு, அவர் ஒரு 9,000 rupees எஸ்ஐபி பண்ணுறாருன்னு சொன்னாலே ஒரு 10 வருஷத்தில் 25 லட்சம் அச்சீவ் பண்ண முடியும் அட் த ரேட் ஆஃப் 11%. ஒரு புத்திசாலி ஒரு 18,000 தான் எஸ்ஐபி பண்ணுறாரு, ஒரு 5 வருஷம் தான் பண்ணுறாரு, அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் அந்த எஸ்ஐபி அமௌண்ட்டை எடுக்கவே இல்லை, த ரேட் ஆஃப் 11% அவருக்கு 25 lakhs ரீச் பண்ணிடுவார். ஸோ ஒன்ஸ் இந்த 10 வருஷத்தில் 25 lakhs அவங்க ரீச் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் தென் த மணி வில் ஸ்டார்ட் மேக்கிங் மணி. விதை விதைச்சவன் உறங்கினாலும் விதை உறங்காது, சரியா? நம்ம மரம் செடி இருக்கானா தெரியாது, ஆனால் அந்த மரம் வில் ஸ்டார்ட் ஏர்னிங் மணி. ஸோ ஒன்ஸ் யூ பில்ட் தட் 25 lakhs, எவ்ரி 5-6 years 7 yearsல தட் மணி வில் மேக் மேபி 50 lakhs, மேபி another 6-7 yearsல இட் வில் மேக் 1 crore. ஸோ ஒன்ஸ் இந்த 25 lakhs ரீச் பண்ணிட்டீங்கன்னா அந்த 1 crore கோலை ரீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். சார், இப்போது 25 lakhs எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி. ஓகே சார், இப்போ 25 lakhs இப்போ சாமானிய மக்களுக்காக தான் நீங்கள் நிறைய வீடியோஸ் பண்ணுறீங்க, இப்போ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே இந்த 1 crore எல்லார் மைண்ட்லேயுமே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கும் ஒரு ரோட் மேப் இந்த வீடியோவில் ப்ரொவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ 1 crore அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா என்ன சார் பண்ணுறோம்? எகெயின் ஏஜ் அண்ட் டைம் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஓகே, 25 yearsல 10,000 ரூபா அவர் ஸ்டார்ட் பண்ணாலே போதும். அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60 yearsல 6.4 crores இருக்கும். பட் ஒரு 5 years டிலே பண்ணி ஒரு 30 வயசில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு, அதே 10,000 ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு சொன்னால் அவருக்கு 3.5 crores தான் கிடைக்கும், விச் மீன்ஸ் க்ளோஸ் டு 3 crores கம்மியாக கிடைக்கும். பிகாஸ் ஹி லாஸ்ட் 5 years ஆர் ஹி ஸ்டார்டிங் லேட் பை அபவுட் 5 years. இவ்வளோ கார்பஸ் பாருங்கள், 6.5 crores. இன்ஃப்ளேஷன் எந்த அட்ஜஸ்ட் பண்ணாலுமே டைம் வேல்யூ ஆஃப் மணி படி இட்ஸ் அ பிக் நம்பர். அடுத்தது ஒருத்தர் 25 வயசில் 20,000 ரூபா ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுங்க, அவருக்கு ஒரு 7.6 crores கிடைக்கும் அட் த ரேட் ஆஃப் 10% ரிட்டர்ன்ஸ். பட் ஒருத்தர் 35 வயசில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு, விச் இஸ் 10 years கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஆனால் 40,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு சொன்னால் அவருக்கு 5.3 crores தான் கிடைக்கும், விச் மீன்ஸ் அபவுட் 2.3 crores ஷார்ட் ஃபார் 10% ரிட்டர்ன்ஸ். ரொம்ப அதிக ரிட்டர்ன்ஸ் வேணாம், 10% ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டா. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணி தான். டைம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தேன் மேக்கிங் எ பெட்டர் கார்பஸ். ஓகே சார், இப்போது இந்த வீடியோவில் 25 லட்சம் சொல்லிட்டோம், 1 கோடியும் சொல்லிட்டோம். வீடியோட கடைசியில் எனக்கு ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட கேட்கணும். என்னென்னா, இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன், அந்த 1 கோடியே இப்போ எங்களுக்கு தெரியல சார் பெரிய அமௌண்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ரெண்டுக்குமே ரோட் மேப் கொடுத்துருக்கோம் சார், 25க்கும் கொடுத்துருக்கோம், 1 crore கொடுத்துருக்கோம். இப்போது ஃப்யூச்சரில் இந்த 1 crore வேல்யூ என்னவாக இருக்கும் சார்? இல்லை இப்போ நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்களே சார், இந்த 1 கோடியே எனக்கு பத்தாது, பெருசே கிடையாது அப்படின்ற மாதிரி. இதை நாங்கள் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? 25 லட்சமும் பெரிய அமௌண்ட்டு தான், 1 கோடியும் பெரிய அமௌண்ட்டு தான். டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த ஷர்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஸோ முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை வெல்லாது. ஃபஸ்ட்டு நம்ம அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். 25 லட்சமோ 500 ரூபா முடியுதோ 1000 ரூபா முடியுதோ. ஸோ 8,000 ரூபா எஸ்ஐபின்னா ஒரு நாளைக்கு 200 ரூபா 250 ரூபா தானே. ஒரு நாளைக்கு 250 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போது கம்மிங் பேக் டு த கொஸ்டின், 1 கோடி இருந்தாலும் பத்தாது அப்படின்னா, ஆமாம் 1 கோடி இருந்தாலும் உங்களுக்கு பத்தாது. நீங்கள் 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா வித்ட்ரா பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா
உங்கள் வித்ட்ராயல் ரேட்டை ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து அதிக ரிட்டர்ன்ஸை கால்குலேட் பண்ணாதீங்க. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸை வந்து ஒரு 8% ரிட்டர்ன்ஸ் வச்சுக்கோங்க. இப்போது ரிட்டையர்மெண்ட் போது அதிகமாக, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எக்ஸ்பெக்டட் தான், கேரண்டீடு கிடையாது. ஸோ எக்ஸ்பெக்டட் 8%. கண்ட்ரியே இன்றைக்கி ஒரு 6% க்ரோ ஆகுது. நீங்கள் இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5% 6% இருக்குது. ஸோ 10% வரும், 12% வரும். இல்லை டேக்ஸ் அதெல்லாம் 8% வச்சுக்கோங்க. இன்ஃப்ளேஷன் ஒரு 6% வச்சுக்கோங்க. விச் மீன்ஸ் த ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு 2% இருக்கும். இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் 1 லட்சம் ரூபா வேணும் அப்படின்னு சொன்னால், நான் இந்த கால்குலேஷன் படி கையில் வந்து ஒரு 3 கோடி ரூபா இருக்கும். கொஞ்சம் கம்மியாக வித்ட்ரா பண்ணணும் அதிக பீரியடில். ஏன்னா வித்ட்ராயல்ங்கிறது ஃபிக்ஸடாக இருக்க போது, அதை விட ஜாஸ்தியாகிட்டே இருக்க போகுது எவ்ரி 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 5 இயர்ஸுக்கு. அதனால் ஒருத்தர் 3 கோடி கார்பஸ் இருந்தார்னு சொன்னால் அவர் 1 லட்சம் ரூபா வித்ட்ரா பண்ணலாம். அப்படி வித்ட்ரா பண்ணிட்டு வந்தார்னு சொன்னால் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டாக ஃப்ரம் 60 இயர்ஸ் till 90 years he can manage the corpus. இந்த 3 crores-னு ஒன்று பயந்துட வேண்டாம். அதை வந்து ஒரு லிமிட்டட் பீரியட் எஸ்ஐபிலே பண்ண முடியும். ஒருத்தர் 30 வயசு இருக்கார், ஒரு 40 வயசு வரைக்கும் முதலீடு பண்ணாலே அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு மாதம் வந்து அவர் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். வேர் ஈ கேன் அச்சீவ் 3 crores கார்பஸ். அந்த கால்குலேஷனையும் நம்ம கொடுக்கலாம். நம்ம ஒருத்தர் 18,000 ரூபா எஸ்ஐபி போட்டார்னு சொன்னால் அவர் ஒரு 10 வருஷத்தில் ஒரு 21.2 lakhs கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அந்த பணத்தை 20 வருஷத்துக்கு டச் பண்ணாமல் இருக்கணும். அப்படி பண்ணார்னு சொன்னால் அட் தி ஏஜ் ஆஃப் 60 அவருக்கு 3 கோடி ரூபா கிடச்சிரும். ஆப்ஷன் நம்பர் 2, ஒருத்தர் வந்து 12,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு பர் மந்த். 10 வருஷம் தான் முதலீடு பண்ணுறாரு. பட் எவ்ரி இயர் என்ன பண்ணுறாரு, 10% ஸ்டெப் அப் பண்ணிகிட்டே வராரு. ஒரு 10 வருஷம் தான் முதலீடு பண்ணுறாரு. அடுத்த 20 இயர்ஸ் அவர் வெயிட் பண்ணார்னு சொன்னால் he will achieve about 3 crores of corpus. ஒருத்தர் 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஒன் டைமாக, 10 வருஷம் தான் எஸ்ஐபி போடுறாரு, விச் இஸ் அபவுட் 10,900 rupees, 10,928 rupees per month போட்டார்னு சொன்னால் அவர் டோட்டலாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா 18.1 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அந்த கார்பஸ் அப்படியே 20 வருஷத்துக்கு தொடாமல் இருந்தார்னு சொன்னால் அவருக்கு 3 crores கிடைக்கும். ஆல் திஸ் ஆர் ஆல் கால்குலேட்டட் ஒன்லி அட் 11% ரிட்டர்ன்ஸ். சார், இப்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு இப்போ 1 கோடி பத்தாது அப்படின்னா உங்களோட 1 லட்சம் உங்கள் மாத செலவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கார்பஸ் எவ்வளோ வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போது நீங்கள் அதில் யூஸ் பண்ண பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11%, 12% இந்த மாதிரி தான் நீங்கள் நிறைய இடங்களில் சொல்லி நான் பார்க்குறேன். பட் மெஜாரிட்டி ஆஃப் வீடியோஸில் எங்களாலையும் பார்க்க முடியுது 13% அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. நீங்கள் எப்பவுமே குறைச்சி சொல்கிறீங்க ரிட்டர்ன். இல்லை, ஆஸ் பர் ஆம்ஃபிசெபி 13% வரைக்கும் கொடுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், 13%ங்கிறது எக்ஸ்பெக்டட் ஆன்டிசிபேட்டட் ரிட்டர்ன்ஸு. பட் எப்பயுமே நம்ம எதிர்பார்ப்பை கம்மியாக வச்சுக்கலாம். ஃபூல்ஸ் ஆர் ஆல்வேஸ் கான்ஃபிடென்ட், வைஸ் இஸ் ஆல்வேஸ் இன் டவுட்னு சாக்ரட்டிஸ் சொல்கிறார். ஸோ நம்ம ஒரு வைஸ் பீப்புளாக இருந்துட்டு எப்பயுமே எதையுமே டவுட் பண்ணுவோம். கொஞ்சம் கம்மியாகவே எதிர்பார்ப்பு வச்சுக்குவோம். ஸோ 10-11%, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் 8%, இன்ஃப்ளேஷன் 6% இல்லை 7%. ஸோ விலைவாசியை ஜாஸ்தியாக வச்சுக்குவோம், எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸை கம்மியாக வச்சுக்குவோம். அப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கார்பஸை ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், ரிட்டையர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும்னா பேரண்ட்ஸ் ஆர் நாட் ஃபார் எமர்ஜென்சி அண்ட் சில்ட்ரன் இஸ் நாட் ஃபார் ரிட்டையர்மெண்ட். ஸோ அப்பா அம்மாவை நம்ம நம்பி இருக்கக்கூடாது, குழந்தைங்களை நம்பி நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம இருக்கக்கூடாது. அதுக்கு தான் யூ நீட் டு ஹேவ் தட் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ். 1 lakh வேணும்னா மினிமம் நீங்கள் அந்த 3 crores இருந்தால் தான் you can actually do the retirement. சிரித்தவன் அழுவதும் அழுபவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த வினைதானே, கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் முன்னோடு, தலையே ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளம் போடும் பின்னோடு அப்படின்ற காசே தான் கடவுளப்பா அப்படிங்கிறார். இந்த பாட்டு நான் கேட்டிருக்கேன் சார். நீங்க சொன்ன லைன் முன்னாடி பண்ணீங்களா, அதெல்லாம் நான் கேட்டது கூட இல்லை. காசே இந்த லைன் நான் நிறைய அது தெரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்க பழசெல்லாம் பிலாசபி எல்லாம் தெரிஞ்சுக்க. ஓகே ஓகே சார். குளத்திலே தண்ணி இல்லே, கொக்குமில்லே, மீனுமில்லே, பெட்டியிலே பணமில்லே, பெத்த புள்ள சொந்தம் இல்லை அப்படிங்கிறாரு. சரி, பெட்டியில பணம் இல்லைன்னா சொந்த புள்ள வந்து சொந்தம் இல்லைங்கிறாங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரிலே ஆன் யுவர் ஓன் இன்கம். நம்மளுக்கெல்லாம் பென்ஷன் கிடையாது, ஒன்லி டென்ஷன் தான். ஸோ அதனால் லெட்ஸ் லேர்ன், ஏர்ன் அண்ட் பில்டு த கார்பஸ். ஓகே சார். சார், ஆக்சுவலாக
நீங்கள் பாட்டு பாடி சொல்கிறப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அந்த பாட்டை வெறும் பாட்டாக தான் கேட்டிருக்கோம். அதில் என்னென்ன மீனிங் இருக்குன்னுலாம் நாங்கள் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு செட் ஆகும் அப்படி தான் கேட்டிருக்கோம். பட் இதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப தான் புரியுது. அதே மாதிரி நீங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு இப்போ நீங்கள் சொன்ன 3 விஷயங்களுமே சரி சார். இப்போ 25 lakhsன்றது 1 crore இருந்தாலும் சரி, 3 crore இருந்தாலும் சரி, மாதம் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை வச்சு மட்டும்தான் பிளான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது ஒரு கரெக்டான விஷயமா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த வைஸ் மேன் ஆல்வேஸ் டவுட்ஸ் அதுவும் தெளிவாக இருந்துச்சு சார். ஏன்னா எப்பயுமே நம்ம எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பெரிய ஒரு விஷயங்களும் நம்மளுக்கு எதுவுமே பெருசாக தெரியாது அப்படின்ற விஷயமும் நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்பவே நன்றி சார், இந்த ஒரு ரிட்டைர்மெண்ட் பிளானிங் பக்காவாக எங்களுக்கு ரோட் மேப்பாக கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ கேஷவ், வெரி கைண்ட் ஆஃப் யூ.